ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்டர் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் ரிலீஸ் ஆயிருக்க ரசவாதி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பொறுத்ததுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசவாதி இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் இதுதான் கதைன்னு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல தெரியலங்க. ஏன்னா படத்தை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே நம்பி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்ல தெரியல. முடிஞ்ச அளவுக்கு போக போக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக இந்த படம் நான் பார்க்கறதுக்குன்னு காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சாந்தகுமார் தான். இவர் இந்த படத்துக்கு முன்னாடி மௌனகுருவும் மகாமுனிங்கிற 2 படத்தை எடுத்திருக்காரு. 2 படமும் தரமான படம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அதையும். ஏன்னா அவ்வளோ நல்லா எடுத்துருப்பாரு அந்த 2 படத்தையும். அதனால தான் இந்த படத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் பார்க்கும்போது அந்த 2 படம் அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு தான் சொல்லணும். மொதல் 2 படத்தில் கதை என்னென்னு சொல்ல தெரிஞ்சுது. இல்லை சுத்தமாக கதையை நம்பாமல் ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு மைனஸாக தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சும்மா லேக்காக தான் போவோம், ஸ்லோவாக தான் இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் செம்ம ஸ்பீடாக இருக்கும் படம். அர்ஜுன் தாஸ்லாம் மிரட்டி விட்டுருவார் ஆக்டிங்கில். அண்ட் மியூசிக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்களாம் இன்னும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதுமாதிரி வில்லன் கேரக்டர் செம்மையாகவே எழுதியிருந்தாங்க. அந்த வில்லன் கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி வச்சு கதையை நவுத்தி வில்லனுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தங்கிற அளவுக்கு லாஸ்ட்டில் கொண்டு போய் எக்ஸ்ட்ரீமாக முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வில்லன் கேரக்டர் நடிச்ச ஆக்டரும் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவர் பார்த்தா வெறுப்பும் வரும், காமெடி சிரிப்பாகவும் வருங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் தேட்டரில் போய் பார்த்தே அவனை சினிமாட்டோகிராஃபிக்காக இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணுங்க. கொடைக்கானல் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். தேட்டரில் போய் உட்காரும்போது கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுத்தது. அந்தளவுக்கு விஷுவல் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் 2.5 மணி நேரம் ஓடுது. பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். தேட்டரில் போய் பார்த்தாலுமே கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் அந்தளவுக்கு குறை எதுவுமே இல்லை. தமிழில் நல்ல படம் வரமாட்டேங்குன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்குலாம் இந்த படம் தான் ஒரு பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா போய் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். பை கைஸ்.